வருடத்தில் மாசி மாதம் வருகின்ற மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பலருக்கும் பல சந்தேகம். 26/2/2025 புதன்கிழமை இரவு சிவராத்திரி அன்று காலையில் இருந்தே நம்ம விரதம் இருக்க தொடங்கினோம். காலையிலேருந்து முழுவதும் விரதம், இரவு முழுவதும் விரதம் இருக்கும்போது மறுநாள் வியாழக்கிழமை விடியற் காலையில் அந்த சிவராத்திரி நிறைவு பெறுகின்ற தருவாயில் 4ஆம் கால பூஜை சிவாலயங்களில் முடிஞ்ச உடனே பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு விரதத்தை அழகாக முடிக்கலாம். என்னால் இப்படி ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பது எனக்கு சிரமமாக இருக்குது, என் உடல்நிலைக்கு அது ஒத்து வராது அப்படின்னா பழங்கள் இல்லை பால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு விரதம் இருங்க. முக்கியமானது 4 கால பூஜை. முதல் கால பூஜை பார்த்திங்கன்னா மாலையில் 6 மணிக்கு மேலவும், 2ஆம் கால பூஜை இரவு ஒரு 10 மணி அளவிலும், 3ஆம் கால பூஜை இரவு 12 மணி அளவில், 4ஆம் கால பூஜை விடியற் காலையில் 4 மணிக்கு மேல் எல்லா சிவாலயங்களிலும் நடைபெறும். இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன சிவாலயங்களில் உங்கள் பகுதிகளில் மாறுபடலாம். சரியாக நேரத்தை கேட்டுக்குங்க. என்னால் ஒரு இரவு முழுவதும் விழித்திருக்க முடியல, உடல் தாங்காது, மறுநாள் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா 3ஆவது காலம் வரைக்காவது, அதாவது லிங்கோத்பவர் கால பூஜை, அந்த நேரத்தில் அம்பிகை லிங்கோத்பவரை பூஜை பண்ணதா ஒரு மிகப்பெரிய வரலாறு பேசப்படுகிறது. அது வரைக்குமாவது சிவராத்திரியில் விழித்திருந்து பிரபஞ்சத்தோடு இணைந்து இறைவனின் ஆற்றலை பெறுகின்ற இந்த அற்புத சிவராத்திரி அனைவருக்கும் ஒரு மகத்துவமான இரவாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.